இப்போ வந்து எதிர்மறையான சிந்தனைன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் ஒரு பெண் அடிமைகிட்ட போய் பெண் விடுதலை பற்றி பேசினா அவள் என்ன சொல்லுவா அப்படி தெரியுமா? நீங்கள் எதிர்மறையாக பேசுகிறீங்க, நெகட்டிவாக பேசுகிறீங்க அப்படின்பா. நான் வந்து பெண்கள் விடுதலை அடையணுங்க, பெண்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வீட்டிலே இருக்கா, வேலைக்கு போக மாட்டேன்னு பிடிவாதமாக வீட்டை சுற்றி வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்களெல்லாம் சோம்பேறி ஆகிட்டு மற்றவங்க வேலையெல்லாம் செஞ்சு அவள் வந்து அவள் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் மற்றவங்க சோம்பேறி ஆகுறாங்க. மற்றவங்க வீட்டில் போனால் சோம்பேறி ஆகிட்டாங்க, படுத்து கிடக்குறாங்க. எல்லாரையும் சோம்பேறி ஆகிட்டு நான் வீட்டுக்குள்ளே ஒரு வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெண் அடிமைகள் இருக்கிறாங்க. அப்போ அவங்ககிட்ட போய் நீ பெண்கள் விடுதலை, வீட்டில் உள்ள வேலையில் ஒரு சௌகரியமாக இருக்குது, எப்போனாலும் டிவி பார்த்துக்கலாம், ஜாலியாக யார்கிட்டையும் போய் திட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம விருப்பப்பட்ட ஏதோ சாப்பிட்டோமா, சமைச்சோமா, சாப்பிட்டோமா, படுத்து தூங்கினோமா, சீரியல் பார்த்தோமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிற இந்த பெண் அடிமைகளாக இருக்கிற இந்த பெண்களிடம் போயிட்டு நீ வந்து பெண் விடுதலை உணர்வு உனக்கு தேவைப்பா அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ நெகட்டிவாக பேசுகிற, எதிர்மறையாக பேசுகிற, உனக்கு நெகட்டிவ் பாசிட்டிவாக பேச மாட்டேன்ற. பாசிட்டிவ்னா என்னது அவங்களுக்கு? நீ வீட்டில் இரு, இதான் நல்லது, வேலைக்கு போகக்கூடாது, சுயமரியாதை வந்துடும், அப்புறம் வேலைக்கு போனால் சுதந்திரமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் கரெக்டு, இதுதான் பாசிட்டிவ், எனக்கு சாதகமாக பேசு. பாசிட்டிவ் நெகட்டிவ்னா இப்போ ஒரு திருடங்கிட்ட போயிட்டு அவன் திருடுறதை பெருமையாக நினைக்கிறான். நான் சூப்பராக திருடுவேன், ஒரு இடத்த குறி வச்சா சூப்பராக திருடிட்டு வருவேன், ஒரு கடையை குறி வச்சேன்னா சூப்பராக கொள்ளையடிச்சிட்டு வந்துடுவேன் அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவாக நெகட்டிவ் ரொம்ப பெருமையாக நினைக்கிற ஒருத்தன்ட்ட போய் திருடக்கூடாதுன்னு சொன்னால் அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? நீங்கள் நெகட்டிவாக பேசுகிறீங்க, எனக்கு எதிராக பேசுகிறீங்க, எதிர்மறையாக சிந்திக்கிறீங்க, நீங்கள் ஒரு சிந்தனையை மாற்றுங்க அப்படிமா. அதனால் அதுபோல் தான். அப்போ எதிர்மறையான சிந்தனைங்கிறது யார் அதை சொல்கிறா அப்படிங்கிறது முக்கியம். அவங்களுடைய சிந்தனை, அவங்களுடைய வாழ்க்கையை அடிப்படையாகும். எதிர்மறையான சிந்தனைங்கிறது இங்கே பொதுவாக இல்லை. ஒரு பொதுவாக இருக்கணும்னா எல்லோரும் நேர்மையாக இருக்கணும், எல்லோரும் ஒரே மாதிரியான வாழ்க்கை வாழணும். ஒருத்தர் வேலைக்கு போகிறதும் ஒருத்தர் வீட்டில் இருக்கிறதும், பெண்கள் பாதி பேர் வேலைக்கு போகிறாங்க, பாதி பேர் வீட்டில் இருக்காங்க, அப்படிலாம் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு சட்டம் போடுங்க. எல்லோரும் படிக்கணும்னு ஒரு சட்டம் போடுறீங்களா? அப்போ எல்லோரும் வேலை பார்க்கணுன்னு ஒரு சட்டம் போடுறீங்க. எதுக்காக படிக்க வைக்கிறீங்க? வீட்டில் போய் உட்கார்றதுக்கா? படித்து முடிச்சு வீட்டிலே உட்காந்துக்கிறதுக்கா? சமைக்கிறதுக்கா? சீரியல் பார்க்குறதுக்கா? அப்போ எல்லோரும் படிக்கணும்னு சட்டம் போடுற இந்த அரசாங்கம் எல்லோரும் ஏன் வேலைக்கு போகணுன்னு ஏன் சட்டம் போடல? அப்போ இங்கே ஏற்றத்தாழ்வு, இங்கே பாரபட்சம் இருக்குது. எல்லோரும் ஒரே மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டா எதிர்மறையான சிந்தனை எது, நேர்மறையான சிந்தனை எது என்பது பொதுவாகவே சொல்லிடலாம். பொதுவாகவே எல்லாருக்கும் எது எதிர்மறையான சிந்தனை, எது நேர்மையான சிந்தனைங்கிறது, நேர்மறையான சிந்தனைங்கிறது நம்ம சொல்லிடலாம். இங்கே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வாழ்கிறாங்க. ஒருத்தர் வந்து குடிக்கிறாங்க, இன்னொருத்தர் குடிக்க மாட்டேன்றாங்க, ஆரோக்கியமாக இருக்காங்க, இன்னொருத்தர் வேலைக்கு போகிறாங்க, இன்னொருத்தர் வேலைக்கு போக மாட்டேன்றாங்க, ஒருத்தர் சாதி பற்றோடு இருக்காங்க, சாதி இல்லாமல் இருக்க, சாதிகிட்ட போய் சாதி பற்று உள்ளவன்ட்ட போய் சாதி தப்பு, சாதியை விட்டு வெளியேவான்னு சொன்னால் உடனே அவர் என்ன சொல்லுவார்? நீங்கள் எதிர்மறையாக பேசுகிறீங்க அப்படிம்பார். அப்போ எல்லாருமே சாதியே இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்போ சாதியை பற்றியே பேச மாட்டாங்க, அந்த எதிர்மறையான சிந்தனைங்கிறதே இருக்காது. அப்போ அந்த மாதிரி தான் வந்து நேர்மறையான சிந்தனைங்கிறது எப்படி முடிவு செய்யப்படுகிறது, எதிர்மறையான சிந்தனை என்பது எப்படி முடிவு செய்யப்படுகிறது என்றால் அது கேட்குறவங்க எந்த நிலைமையில் இருக்காங்க, இந்த இயந்திர அறிவியல் உலகில், இந்த இந்தியாவில் அல்லது உலகத்தில் கேட்குறவங்க என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கை முறையை அடிப்படையாக வச்சு தான் அது நேர்மறையான சிந்தனையா எதிர்மறையான சிந்தனையா என்பது தீர்மானிக்கப்படுகிறது. லஞ்சம் வாங்குறவன்கிட்ட போய் லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொன்னால் அதை எதிர்மறையான சிந்தனையாக தான் பார்ப்பார் அவர். லஞ்சம் வாங்காதவங்ககிட்ட போய் லஞ்சம் வாங்குங்கன்னு சொன்னால் அவர் என்ன நினைப்பார்? நீங்கள் அப்படி எதிர்மறையாக நெகட்டிவாக பேசுகிறீங்க அப்படின்னு தான் சொல்லுவார். அதனால் எதிர்மறையான சிந்தனைன்னா என்ன, நேர்மறையான சிந்தனைன்னா என்ன, அது கேட்குற ஒருத்தருடைய நம்ம பேசுகிறவர், அந்த எதிர்மறையான சிந்தனை பற்றி பேசுகிறவர், அதை கேட்குறவர் என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்கிறாரு, இதுதான் தீர்மானிக்குது.